ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து தான் பார்க்க போகிறோம். எதில் வந்து இதை பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியாக எப்படி வந்து நம்ம இந்த கமாண்ட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து பார்க்கறதுன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து கமாண்ட் ப்ராம்ப்டை பேசிக்காக ஆப்ரேட் பண்ணுறது ப்ளஸ் வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த 10 கமாண்ட்ஸுமே. ஸோ இது வந்து ஒரு வீடியோ பார்ட் 1 வீடியோ ஆஃப் கமாண்ட் ப்ராம்ப்ட், ஓகேவா? அது இல்லாமல் செகண்டாக பார்ட் 2 அப்படின்ட்டு ஒரு வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணலான்னு இருக்கோம். அதில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பேசிக்காக நெட்வொர்க்கிங்க்கு தேவையான கமாண்ட்ஸ் என்னென்ன ட்ரபுள் ஷூட்டிங் பண்ணுறோம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம் அந்த பார்ட் 2 வீடியோவில். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நவீன்ராஜ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகலாம். வீடியோக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது நம்ம வந்து கமாண்ட் ப்ராம்ப்டை விண்டோஸ் R கொடுத்து CMD அப்படின்னு டைப் பண்ணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம் கமாண்ட் ப்ராம்ப்டை. அப்படி இல்லை அப்படின்னா இந்த சர்ச் பாக்ஸில் CMD அப்படின்னு டைப் பண்ணாலும் உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்டை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போது ஓப்பன் ஆகிடுச்சு. நான் ஒன்றுத்தை மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கமாண்ட் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்க 10 கமாண்ட்ஸில் ஃபஸ்ட்டு கமாண்ட் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டைட்டில் ஸ்பேஸ் உங்களோட நேம். இது லைக் உங்களோட நேம் மீன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு நேம். நான் வந்து இப்போ வந்து ஹேக்கிங் அப்படின்ட்டு வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இப்போது கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்ட்டு வந்து இருந்துச்சு இந்த டைட்டில் பாரில். இப்போ வந்து ஹேக்கிங் அப்படின்ட்டு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து கமாண்ட் ப்ராம்ப்டை நேமை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றதுக்கான கமாண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு கமாண்ட் வந்து பார்த்தோன்னா ஹெல்ப் ஸ்பேஸ் கலர். இந்த கமாண்டை நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு நான் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன் ஸோ தட் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இங்கே வந்து ப்ரெஸ் எனி கீ டு கண்டினியூன்னு இருக்கும். ஸோ நம்ம என்டர் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க பாருங்கள் 0 black 1 blue அந்த மாதிரி. ஸோ இப்போ என்ன கமாண்ட் கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கலர் ஸ்பேஸ் அந்த நம்பர், இந்த 0னா 0 1னா 1 அந்த மாதிரி. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு 1 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டோட டெக்ஸ்ட் கலர் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு ப்ளூ கலரில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் கலர் ஸ்பேஸ் எனக்கு பிடிச்ச 3 வந்து நான் கொடுக்குறேன் ஆக்வா. ஸோ அந்த கலருக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்ச கலரோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் எப்படி வந்து நம்ம காப்பி பண்ணுறது டெக்ஸ்ட்டை அப்படின்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஹெல்ப் கலருன்ற கம்ப்ளீட்டான இது வந்து நான் காப்பி பண்ணுறேன்னா இப்படி நம்ம மவுஸிலேயே நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் ட்ராக் பண்ணிவிட்டு Ctrl+C வந்து இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு என்டர் பட்டனை டைப் பண்ணுங்கள் உங்கள் கீபோர்டில். ஸோ என்டர் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இப்போ இந்த நீங்கள் செலக்ட் பண்ண கண்டெக்ஸ்ட் வந்து கரெக்டாக காப்பி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து இப்போ அதை பேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக. ஸோ இந்த நோட் பேடில் நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் என்ன செலக்ட் பண்ணணும் அது எல்லாமே எனக்கு கம்ப்ளீட்டாக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து காப்பி பண்ணுறது வந்து இது பண்ணணும். ஸோ நம்மளோட லிஸ்ட்டில் 10th 4th ஆப்ஷன் வந்து நம்ம 4th கமாண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு ஃபோல்டர் லைக் இப்போ வந்து இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் நான் வந்து சி ட்ரைவில் யூசர்ஸில் நவீன்ராஜ்ன்ற இதில் ப்ரொஃபைலில் நான் இப்போ இருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து சியில் விண்டோஸில் System 32 கமாண்ட் ப்ராம்ப்ட். ஸோ நம்ம வந்து இப்போ இங்கே வந்து போகணும் அப்படின்னா நான் வந்து CD ஸ்பேஸ் என்ன எங்கே போகணுமோ நான் அதை வந்து அந்த டைரக்டரி வந்து நான் இப்போ கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த டைரக்டரி இல்லைனா உங்களுக்கு வந்து இப்போ ஸ்பெசிஃபிக் டைரக்டரி வந்து இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்லும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த டைரக்டரி பாத்குள்ளே போயிட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கமாண்டு. இங்கேருந்து இந்த டைரக்டரியை நம்ம காப்பி பண்ணாமையே இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு CMD அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டைரக்டரியிலே ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள் C Windows System 32 command.exe. ஸோ அதே தான் இங்கேயும் இருக்குது, C Windows System 32 command.exe. ஸோ நீங்கள் இப்போ இந்த டைரக்டரியில் இருக்கீங்க ஆல்ரெடி. ஸோ இதுதான் வந்து 4th ட்ரிக்ஸு. ஸோ 5th வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் இன்ஃபோ அப்படின்ற ஒரு கமாண்ட் தான். இந்த சிஸ்டம் இன்ஃபோ அப்படின்ற கமாண்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து
பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இங்கே ஷோ பண்ணும். லைக் உங்களோட சிஸ்டம் நேம் எல்லாமே. இப்போ பாருங்கள், இது கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், உங்களோட சிஸ்டமோட நேம் வந்து இதுதான், ஹோஸ்ட் நேம் அப்படின்றது தான் சிஸ்டம் நேமு. நீங்கள் என்ன ஓஎஸில் வந்து உங்கள் சிஸ்டம் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்றது வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ப்ரோ வந்து இதுவாக இருக்குது. ஸோ அதில் எக்ஸாக்ட் வெர்ஷன் காமிக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பயாஸ் வெர்ஷன், உங்களோட சீரியல் நம்பர் எல்லாமே இதில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மெயினாக இங்கே இன்னொரு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரீபூட் டைம் கூட வந்து உங்களுக்கு வந்து இங்கே காமிக்கும். சிஸ்டம் பூட் டைம் வந்து காமிக்கும், எப்போ லாஸ்ட்டாக ரீபூட் ஆகிருக்கு இந்த சிஸ்டம் அப்படின்றதையும் நமக்கு வந்து காமிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரீபூட் ஆனது வந்து 38/2022 தான் நான் லாஸ்ட்டாக ரீபூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் இங்கே காமிக்குது. லைக் இது வந்து இப்போது ஷட் டவுன் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமை கேப்சர் பண்ணாது. எப்போ நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த டைமை தான் இது வந்து கேப்சர் பண்ணும், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த சிஸ்டம் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 6th கமாண்ட் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் நிறைய கமாண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ப்ரீவியஸ் கமாண்ட்ஸை எப்படி வந்து நம்ம வந்து பார்க்குறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் உங்களோட கீபோர்டில் அப் ஏரோ வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் என்ன ப்ரீவியஸாக கமாண்ட்ஸ் கொடுத்தீங்களோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ இங்கே ஷோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வேவும் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களோட கீபோர்டில் F7 அப்படின்ற கீயை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணுது. நீங்கள் என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் நீங்கள் இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் கொடுத்தீங்களோ அது எல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் ஆகுது. ஸோ தட் நம்ம இங்கேருந்து செலக்ட் பண்ணி நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் எது வேணுமோ, நம்ம எந்த கமாண்ட்ஸ் வேணுமோ திருப்பி நீங்கள் ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம். திருப்பி நீங்கள் வேஸ்ட்டாக திருப்பி அந்த கமாண்டை டைப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். எல்லாமே இப்போது யாராச்சும் பர்சனல் இன்ஃபர்மேஷன் இல்லை வந்து நீங்கள் ஆஃபீஸ் சிஸ்டமில் உங்களோட இதுவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க, இல்லை உங்களோட பர்சனல் சிஸ்டம்லேயே நீங்கள் மற்றவங்களுக்கு தெரியாமல் அந்த டேட்டா வேணும் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த ஒரு ட்ரிக்ஸ் மூலிமா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஷோ பண்ணுறேன் எப்படி வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது. இங்கே வந்து இப்போ நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு ஃபோல்டரை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து யூஸ்வலாக நீங்கள் ஹிடன் பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு ஹிடன் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுவீங்க. அதுக்கப்புறம் அப்ளை ஓகே. அப்ளை திஸ் ஃபோல்டர் சேஞ்சஸ் பிகாஸ் அதில் வந்து ஃபைல் இருக்குது. நான் அந்த ஃபைல்ஸ்க்கும் சேர்த்து தான் கொடுக்குறேன். ஓகே கொடுக்குறேன், திருப்பியும் ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த வியூவில் போய்ட்டு ஹிடன் ஃபைல்ஸை எடுத்து விட்டுட்டேன் அப்படின்னா இங்கே வந்து அது இருக்காது, லைக் காமிக்காது. இப்போ நான் இந்த ஹிடன் ஃபைல்ஸ் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஹிடன் ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இப்போது வந்து உங்களோட சிஸ்டமை வேறு ஒருத்தவங்க யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ நான் வந்து இந்த ஹிடன் ஃபைல்ஸை வந்து ஹிடனாக இருக்கிறத வந்து நான் திருப்பியும் ரிமூவ் பண்ணி விடுறேன். நம்ம இப்போ வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலயமா இதை வந்து ஹிடன் பண்ணி என்னன்றதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நார்மல் மோடுக்கு வந்துச்சு இந்த இன்ஃபர்மேஷன்ற ஃபோல்டர். ஸோ இப்போ நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் போகிறேன். அதுக்கு கமாண்ட் என்ன அப்படின்னா இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் இல்லை, இந்த பாத்துக்கு ஃபஸ்ட் நம்ம போகணும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இங்கேருந்து நேவிகேட் ஆகிறேன். ஸோ CMD அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து இந்த பாத்தில் நான் போயிட்டேன். ஸோ இங்கே வந்து நம்ம கமாண்ட் என்ன டைப் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா attrib ஸ்பேஸ் +H ஸ்பேஸ் +S ஸ்பேஸ் +R. நெக்ஸ்ட்டு வந்து ஃபைல் நேம் இங்கே வந்து இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து ஹிடன் ஃபைல்ஸை ரிமூவ் பண்ணுறேன். திருப்பி ஹிடன் ஃபைல்ஸை எனேபிள் பண்ணுறேன். ஆனால் இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த ஹிடன் ஃபைல்ஸை எனேபிள் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஃபோல்டர்ஸ் வந்து காமிக்காது. நீங்கள் வந்து அந்த ஃபோல்டர்ஸ் இங்கே இருக்குது அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது. அதுதான் கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலயமா நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் யாருக்கும் தெரியாமல். ஸோ இப்போ அந்த ஃபோல்டரை நான் இப்போ ரிட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா என்ன கமாண்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ சேம் கமாண்ட் தான், ஜஸ்ட்டு வந்து எங்கெங்கெல்லாம் நீங்கள் ப்ளஸ் போட்டிங்களோ அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுங்கள் மைனஸை வச்சு. ஸோ தட் அந்த ஃபோல்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிட்ரைவ் ஆகி ஹிடன்லேருந்து திருப்பியும் வெளியில் வந்துடும். இப்போ பாருங்கள் அந்த ஃபோல்டர் இப்போ திருப்பியும் ஹிடன் ஆகி வெளியில் வந்துச்சு, ஈவன் நான் ஹிடன் ஐட்டம்ஸை கிளிக் பண்ணியிருந்தாலும். ஓகேவா? ஸோ நம்மளோட கமாண்ட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டேன்.
நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு சைட்டை ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ப்ரௌசரில் போவீங்க, க்ரோமு இல்லை மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசரில் போயிட்டு நீங்கள் அந்த சைட்டை டைப் பண்ணுவீங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து அதில் பாப்பப் ஆகும். கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சைட்டை ஓப்பன் பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கான கமாண்ட் வந்து ஸ்டார்ட் ஸ்பேஸ், நான் வந்து இப்போ கூகுள் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா www.google.com அப்படின்ட்டு வந்து நான் டைப் பண்ணுறேன், என்டர் கொடுக்குறேன். ஸோ தட் இங்கேருந்தே நம்ம வந்து கூகுளை ஓப்பன் பண்ணலாம். வெயிட் பண்ணலாம், மேபி டைம் எடுத்துக்கும் ஓப்பன் ஆகிறதுக்கு சம்டைம்ஸ். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து கூகுள் பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. இது டைரெக்டாக வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜை வந்து ரீடைரக்ட் பண்ணி கூகுளில் போகுது. உங்களோட ப்ரௌசரில் என்ன பை டிஃபால்ட்டாக நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு அதில் வந்து ஓப்பன் ஆகும். மேபி உங்களோட சிஸ்டமில் வந்து நீங்கள் க்ரோமை தான் பை டிஃபால்ட்டாக ப்ரௌசரை செட் பண்ணிங்கன்னா க்ரோமில் ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி தான் இந்த கமாண்ட் யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போது இன்னொரு சைட்டை கூட நம்ம ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நான் அதையே கொடுத்துட்டேன், ஸ்டார்ட் www.google.com. ஸோ நான் google.com வந்து facebook.com அப்படின்ட்டு வந்து நம்ம கொடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அது லோட் ஆகுது பாருங்கள். facebook.com வந்து உங்களுக்கு சைன்இன் பேஜில் வந்து லோட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த சைட்டை வேணாலும் கமாண்ட் ப்ராம்ப்ட்லேருந்தே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட 10 கமாண்ட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் 9th கமாண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு சிம்பிளான கமாண்ட் தான். இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே வந்து இப்போது ஒரு சில கம்பெனிஸில் வந்து கமாண்ட்ஸ் போட்டுட்டு நீங்கள் அந்த கமாண்ட்ஸ்லேயே வந்து நீங்கள் வந்து டேட் அண்ட் டைமை வச்சு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து டேட் அண்ட் டைம் போடுறதுக்கு வந்து கமாண்ட் வந்து டேட் ஸ்பேஸ் ஆம்பர்சன் டைம் அப்படின்ட்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட் அண்ட் டைம் வந்து கரண்ட்டாக என்ன டேட் அண்ட் டைம் வந்து இது இருக்கும். ஸோ இது வந்து எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு எப்போயாச்சும் எவிடன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து லைக் லைனக்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அங்கே கமாண்ட் லைனாக தான் இருக்கும். ஸோ அந்த சமயத்துலேயும் இந்த மாதிரி கமாண்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். விண்டோஸில் இது டேட் அண்ட் டைமு, லினக்ஸில் அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம பார்க்கும்போது அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து டேட் அண்ட் டைம், இப்போ வந்து டேட் மட்டும் வேணும்னாலும் டேட் மட்டும் எடுத்துக்கலாம், டைம் மட்டும் வேணும் அப்படின்னாலும் டைம் மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து டேட் மட்டும் வேணும்னா டேட்டுன்னு கமாண்ட் கொடுக்கணும், டைம் மட்டும் வேணும்னா டைம் அப்படின்ட்டு கமாண்ட் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து ஷோ ஆகிடும். ஸோ நம்மளோட 10 கமாண்ட்ஸில் லாஸ்ட் இருக்கிற கமாண்ட் வந்து நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் வந்து கமாண்ட் இல்லை, இது ஒரு எப்படி வந்து நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது கமாண்ட் லைன் மூலயமா அப்படின்றது வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்ற இடத்துல நான் இங்கே ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று வந்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இந்த பாத்துக்கு நான் டைரெக்டாக போய்ட்றேன் சிஎம்டி கொடுத்து. ஸோ தட் இப்போ வந்து வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து டேப் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபோல்டரில் எந்த ஃபைல் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைலோட நேம் வந்து இப்போ ஷோ ஆகும். இப்போ வந்து பாருங்கள், இங்கே இதுதான், இந்த நேம் தான் அந்த ஃபைலோட நேம். ஸோ இங்கே வந்து இது இருக்குது. ஸோ இப்போ வந்து .exe அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ என்டர் கொடுத்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். இதை ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, டேரெக்டாக இதுக்கு வந்து அங்கேயே போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணலாமே அப்படின்னு வந்து கேட்கலாம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்லி நீங்கள் வந்து டைரெக்டாகவே நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் ஆகும் எல்லா சாஃப்ட்வேருமே. பட் ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கமாண்ட் லைன் மூலிமா இந்த மாதிரி ரன் பண்ணால் பர்ஃபெக்டாக பர்டிகுலராக இன்ஸ்டால் ஆகும். மைட் பி உங்களுக்கு ஏதாச்சும் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகாமல் உங்களுக்கு இதுவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ஸ்டாலும் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து விசார்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் காட்டினேன். ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து 10 கமாண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு. நீங்களும் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா கமாண்ட்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கமாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, லைக் இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். நவீன்ராஜ் சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்னொன்று இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இதே மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்டோட நெட்வொர்க்கிங் கமாண்ட்ஸ் வந்து பார்ட் 2 வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ மறக்காமல் அதையும் பார்த்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.